திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மணச்சநல்லூர் என்றாவே பொன்னி அரிசிக்கு புகழ்பெற்ற ஒரு மணச்சநல்லூர் சட்டமன்றம். ஆகவே நல்ல சாப்பாட்டு அரிசி இங்கதான் தொகுதியில் கிடைக்கும். அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி தொழிலாளி அற்புதமா அந்த நெற்பயிரை நடவு செய்து அதை அருமையாக அறுவடை செய்து நெல்மணிகளை மூட்டை பிடித்து இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடு செல்லுகின்ற அளவுக்கு இந்த அற்புதமான அரிசியை உற்பத்தி செய்கின்ற தொகுதி இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. அதோட இந்த பகுதி விவசாய நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி இந்த மக்கள் நிறைந்த பகுதி. நானும் ஒரு விவசாயி, உங்களை எல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்குது. ஆக ஒரு விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் நன்கு அனுபவ நீதியாக உணர்ந்தவன். இன்றைக்கும் நான் என்னுடைய தொழில் விவசாயம் தான். ஆகவே ஒரு கடுமையான தொழில் விவசாய தொழில். விவசாய என்றால் நாட்டு மக்களுக்கு எனக்கு உணவை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரே ஜீவன்கள் விவசாயி தொழிலாளி. எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உணவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி நிறைந்த பூமி இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற பூமி. இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் வேளாண் பெருமக்கள் நன்மை பெற்றிருக்காங்க, விவசாய தொழிலாளிகள் நன்மை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயத்துக்கு நன்மை இல்லை, விவசாய தொழிலாளிக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. அண்ணா திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தோம். விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2 முறை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலும் இல்லை. 2 முறை 2016 அம்மா அவர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க. அம்மாவுடைய அரசு 2021 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தை எதிர்நோக்கி செல்ல விவசாயிகள் படுகின்ற துன்பம், கஷ்டம், வேதனை அதை உணர்ந்தோம், கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கையின் அடிப்படையில் 2வது முறை 12,800 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதனால் விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை ஏற்பதற்காக மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். அதோட இன்னைக்கு விவசாயிகள் இயற்கை சீற்றம், வெள்ளம், மழை, புயல், வறட்சி இந்த காலகட்டத்தில் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைகிறது. அதனால் விவசாயி பாதிக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமும் இல்லை. வறட்சி, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைஞ்சது. உடனடியாக விவசாயிகளுடைய கவனத்திற்கு கொண்டதுடன் விவசாய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கெங்கெல்லாம் இந்த வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ, அந்த விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்தோ அதையெல்லாம் கணக்கிட்டு
தமிழகத்தில் சுமார் 2400 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது பசு வீடுகளை கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்கள் கொடுத்தோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை 110 கீழ் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து 85% முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் சாதனை. அதோட இன்னைக்கு வேளாண் உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவிலேயே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி இன்றைக்கு தேசிய அளவில் கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை ஊக்குவித்தோம், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தோம். அதனால உணவு தானிய உற்பத்தி பெருக்கி நாட்டிலேயே தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியிலே முதலிடம் வகித்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, திறமையான நிர்வாகத்தின் காரணத்தினால இந்த தேசிய விருதை பெற்றோம். அது மட்டும் இல்ல, இங்க வேற கிட்னி தூக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு. நீங்க இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் தானே? பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, வலைதளத்தின் மூலமாக செய்தி, இங்க அட்டையில தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க. நெருக்காதீங்க. ஆக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர், அதுல எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். அவர் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்ததாக, தம்பி தள்ளாதீங்கப்பா, தள்ளாதீங்க, அப்படியே இருக்கட்டும், தள்ளாது இருங்க. திருச்சி மணச்சநல்லூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.